This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நமது செய்தியாளர் பிரவீனும் இணைந்திருக்கிறார் களத்திலிருந்து. அவரிடமும் நாம் பேசலாம். பிரவீன், விஜய் கோவைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். கட்டுக்கடங்காத தாவேக தொண்டர்களின் கூட்டத்தை காண முடிகிறது. உற்சாகமாக வரவேற்பும் அளித்து வருகிறார்கள். இப்போ வழிநடுகளும் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? தொண்டர்களுடைய திட்டம் என்ன? விஜய்க்கு எவ்வாறு வரவேற்பு அளிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்? அதே போல வந்திருக்கக்கூடிய கோவை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய பயணிகள், அங்க சாலையில செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், காவல்துறையினர், இவர்களுடைய நிலையெல்லாம் என்ன? கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் கோவை வந்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு பார்க்கும் இடம் எங்குமே அந்த ரசிகர்கள் தொண்டர்களின் தலைவராக இருக்கும் அளவிற்கு விமான நிலையத்தை தொண்டர்கள் பெருங்கடலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் காலையிலிருந்தே காவல்துறையினர் கொடுத்த அறிவுறுத்தல் 50 பேருக்கு மேல் இருக்க வேண்டாம் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கூறி வந்தாலும், முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக குவிந்த வண்ணம் இருந்ததால் விமான நிலைய தொடக்கத்தில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடும் என்பதன் காரணமாக அந்த புளோட்டிங் கிரௌடாகவே தொடர்ச்சியாக வந்து கொண்டும் வெளியே சென்று கொண்டும் இருந்தார்கள். இவ்வாறான சூழலில் விஜய் தற்போது சரியாக அந்த திட்டமிட்டபடி 11 மணி 10 மணி 11:10க்கு வெளியே வந்ததிலிருந்தே கிட்டத்தட்ட இந்த விமான நிலைய முகப்பு பகுதி முழுவதும் ஸ்தம்பித்துள்ளது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த விமான நிலைய முகப்பு பகுதியில் மட்டுமே இருக்கிறார்கள். இதன் காரணமாக மற்ற பயணிகள் அனைவரும் உள்ளே வருவதற்கு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். விஜயின் கேரவான் வந்ததிலிருந்து தொண்டர்கள் அனைவரும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டையும் மீறி செல்லும் அளவிற்கு இருக்கிறார்கள். யாருமே இங்கு வந்து தொடர்ச்சியாக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருப்பதால் காவல்துறையிடம் குறைந்த அளவில் இருப்பதன் காரணமாக இந்த கூட்டத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த முழுவதற்கு பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அந்த விஜய் கேரவானில் ஏறியதிலிருந்தே அந்த கேரவான் வாகனத்தை விடாமல் தொடர்ச்சியாக முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக தொண்டர்கள் இருப்பதால் மெல்ல மெல்லவே சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் விமான நிலைய தொடக்கத்தில் இருந்தே, அதாவது முகப்பு பகுதியிலிருந்து அவினாசி சாலை சந்திப்பு வரையிலுமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொண்டர்களை பார்த்த வண்ணம் தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம். கேரவானுக்கு வெளியே வந்து தொண்டர்கள் கொடுக்கும் அந்த கட்சி துண்டுகளை வாங்கி அணிந்தபடி அவர்களுக்கு பார்த்து வணக்கம் வைத்தபடியும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார் திலகவதி. பிரவீன், கோவை விமான நிலைய முகப்பிலேயே 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அதே போல இனி அவினாசி சாலை வழிநடுகளும் தொண்டர்கள் குவிந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. காவல்துறையினர் தேவையான அளவுல இருக்கிறார்களா, இல்ல இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கவில்லையா? எப்படி கையாள்கிறார்கள்? காவல்துறையினருக்கு என்ன சவால் இருக்கிறது? அதாவது இந்த விஜய் வருகை தொடர்பாக நாம் காவல்துறை சில முக்கிய அதிகாரிகளிடம் பேசிய போது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக குறைந்த அளவிலேயே இங்கே தொண்டர்களை வரவேற்பதற்கான இந்த கட்சி நிர்வாகிகளிடம் பேசியிருப்பதாக முதற்கட்டமாக தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு புறம் அறிவுறுத்தல்கள் கொடுத்திருந்தாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதிக அளவில் இங்கே குவிந்ததால் அந்த போதுமான காவல்துறையிடம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பார்த்தோம் என்றாலே தெரியும், நாம் முன்கூட்டியே கூறியது போல விமான நிலைய முகப்பு பகுதியிலிருந்து தற்போது அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாரு. அந்த இடத்திலும், அதாவது விமான நிலைய பகுதியிலிருந்து இப்போ பொது சாலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஆகிவிட்டது. அதனால் சாலையில் ஆங்காங்கே கூடியிருப்பவர்களும் அதிக அளவில் விஜயை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட காவல்துறையினர் போதுமானதாக இல்லை என்பதை காட்சிகளின் வாயிலாகவே நம்மால் பார்க்க முடிகிறது திலகவதி. கருத்தரங்கு நடைபெறக்கூடிய அந்த கல்லூரி வளாகம் கோவை விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலையிலிருந்து எவ்வளவு தூரம் பிரவீன்? இப்ப எவ்வளவு நேரமாக அவர் வந்து சேர? ஏன்னா வழிநடுகளும் ஏற்பாடுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அவர் பேரணி நடத்த திட்டமிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அவருடைய அந்த கேரவன் வாகனம் வருவதையே பேரணியாக மாற்றி இருக்கிறார்களா? எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரவான் வெளியில போகிறதுக்கே இங்க இருந்து ஒரு ½ an hour அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிற அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த நாம முன்கூட்டியே சொன்னது போல அவினாசி சாலை சந்திப்பு டு இந்த விமான நிலைய முகப்பு பகுதி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டர் முழுவதுமே தொண்டர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கருத்தரங்கு நடக்கக்கூடிய கல்லூரிக்கு இப்பொழுது நேரடியாக அவர் செல்லவில்லை. இப்போது அவினாசி சாலையில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று அந்த ஓய்வெடுத்த பின்னர் அவர் அந்த SNS கல்லூரிக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இதன் காரணமாக ரோட் ரோக்கோ போன்ற விஷயங்கள் எதுவும் அவருக்கு முன்கூட்டியே திட்டமிடாத ரோட் ஷோ போன்ற திட்டங்கள் எதுவும் இல்லை. கேரவானில் இருந்தபடியே அதுவும் முழுவதுமாக அவர் வெளியே வரவில்லை. ஒரு சில இடங்களில் தொண்டர்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் மட்டுமே அவர் வெளியே, அதாவது அதிக அளவில் தொண்டர்கள் ஒரு கிளம்சியா ஒரு இடத்துல கூடிடுறாங்க அப்படிங்கும் போது வாகனம் நகர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் மட்டுமே வரும்போது அவர் வெளியே வந்து தொண்டர்களை பார்த்து கையெழுத்து செல்கிறார். கிட்டத்தட்ட இந்த அவர் தங்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு செல்லவே இன்னும் 1 மணி நேரம் ஆகக்கூடிய அளவுக்கு கூட்டமானது இந்த அவினாசி சாலையை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திலகவதி. இணைப்பிலேயே இருங்க பிரவீன், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்று காலையிலிருந்தே விஜய்
கோவையில் கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருக்கும் செய்தி குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கோவை வந்த விஜய்க்கு தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். களமெங்கும் பேரிரைச்சலாக காணப்படுகிறது. அவர் தனது தங்கும் விடுதிக்கு செல்வதற்குள்ளாகவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தொண்டர்கள் கோவை விமான நிலையத்திலிருந்து அவிநாசி சாலை வழி நெடுகிலும் பல்வேறு ஏற்பாடுகளோடு விஜயை வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இன்று மாலை 3 மணி அளவில் கருத்தரங்கம் நடைபெறும் நிலையில் தற்போது விஜய் கோவை வந்து இறங்கியிருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்த வண்ணம் வழிநெடுகிலும் காத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் குறைந்த அளவிலேயே இருப்பதால் அவர்கள் தொண்டர்களை கையாள முடியாமல் திணறி வருகிறார்கள் என்ற தகவலையும் நாம் பார்க்கிறோம். பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்குபெறும் கருத்தரங்கு எங்கு நடைபெறுகிறது, அந்த மேடை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நாம் திரையின் மறுபுறம் பார்க்கிறோம். ஒருபுறம் விஜய் கோவை வந்து இறங்கியிருக்கும் காட்சிகளையும், கோவை விமான நிலையத்தில் திறந்த வாகனத்தில் அவர் தொண்டர்களை நோக்கி கையசைத்து சென்ற காட்சிகளையும், மறுபுறம் இன்றைய விழா நடைபெறும் மேடை எவ்வாறு காட்சியளிக்கிறது, எவ்வளவு நாற்காலிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன என்ற கருத்தரங்கு நிகழ்வு எங்கே நடைபெறுகிறது என்ற அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தாவேக பூத் கமிட்டி நிர்வாகிகளின் கருத்தரங்கு நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தாவேக தலைவர் விஜய் இதில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 2 நாட்கள் கோவையில் நடைபெறும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் கோவை சென்று சேர்ந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள். திறந்த வாகனத்தில் எழுந்து நின்று விஜய் அவர்களை நோக்கி மகிழ்ச்சியோடு கையசைத்து செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அவிநாசி சாலையிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் விமான நிலைய முகப்பிலேயே குவிந்திருப்பதாக நமது செய்தியாளரும் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் விஜய் ரோட் ஷோ நடத்துவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. பேரணி நடத்துகிறாரா என்பதில் இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. ஆனால் தற்போது அவர் தனியார் விடுதியில் தங்கி சற்று நேரம் ஓய்வெடுக்கிறார். அதற்கு பிறகு மாலை 3 மணி அளவில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கில் விஜய் பங்கேற்கிறார். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.